அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மனிதர், முன்னாள் தலைமை ஆசிரியராக பணி செய்த பிறகு ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு உலகத்தரம் வாய்ந்த கல்வி கொடுக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த பள்ளியை ஆரம்பித்த அருமை ஐயா கனகாச்சலம் ஐயா அவர்களே, இந்த பள்ளியினுடைய ஆற்றல் மிகுந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து முழு நேரமாக மாணவ செல்வங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி வனிதா திருமூர்த்தி அவர்களே, இந்த பள்ளியினுடைய தாளாளராக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர், ஒரு எளிமையானவர், நேர்மையானவர், அரசியல் பணியிலும் கூட ஒரு முத்திரை பதித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் வசந்தராஜன் அவர்களே, இந்த பள்ளியினுடைய மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டிகளாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரி யோகாபால் அவரே, அன்பு சகோதரி திருமூர்த்தி அவர்களே, நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில பொதுச் செயலராக இருந்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய யாருடைய பெயரையாவது சொல்லாமல் இருந்தா, வேறு பொறுப்பிலிருந்து சொல்லாமல் இருந்தா, அவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை அன்பு சொந்தங்களே, இந்த பள்ளியினுடைய அற்புதமான ஆண்டு விழாவில், 11வது ஆண்டு விழாவில் நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். பிருந்தாவன் வித்யாலயா பள்ளிக்கூடம் 1850ற்கு மேற்பட்ட மாணவ செல்வங்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி. உலகத்தரம் வாய்ந்த கல்வியை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள் நடத்தக்கூடிய ஒரு பள்ளி. ஆண்டு விழா என்று சொன்னாலே ஒரு இன்பத்தை தரக்கூடிய விழா அது. காரணம், பெற்றோர்கள் எல்லாம் ஒரே இடத்துல ஒன்று சேர்வதற்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விழா. முக்கியமாக நம்முடைய குழந்தை செல்வங்கள் எல்லாமே மேடையின் மீது நல்லா படிச்சிருக்கிறாங்க, அவங்க விருது வாங்கக்கூடிய விழா. ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விழா. நம்முடைய குழந்தை இந்த ஒரு ஆண்டில் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்றார்கள் என்பதை பரிசோதிக்கக்கூடிய ஒரு விழா. பெற்றோர்கள் ஒரு ஆண்டு விழாவுக்கு வரும் பொழுது அவங்களுடைய குழந்தை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்து இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு போகும் பொழுது அவங்களுடைய ஆற்றல், கற்றல், மொழித்திறன், ஆளுமை திறன் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை ஒரு ஆண்டு விழாவிலும் பார்க்க முடியும். அதிலும் இந்த பள்ளியினுடைய மற்றும் ஒரு பெரிய சிறப்பு, பிருந்தாவன் வித்யாலயா பள்ளிக்கூடத்தினுடைய சிறப்பு, குழந்தை செல்வங்களே முன்னின்று இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார். வரவேற்பதில் குழந்தை செல்வங்கள், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதில் குழந்தை செல்வங்கள். ஸோ அது எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அளித்திருக்கிறது. நிறைய பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் முன்னின்று நடத்துவார்கள், தவறு கிடையாது. ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பெருமக்கள் குழந்தைகளை முன்னாடி இருந்து நடத்த வைக்கிறாங்க. தவறுகள் நடந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய ஒரு ஆளுமை, ஒரு விழாவை இது போன்ற மக்கள் முன்னாடி சேர்ந்து நடத்தி காட்டும் பொழுது ஒரு பெரிய ஆளுமை அந்த குழந்தை கிடைக்கும், பெரிய நம்பிக்கை கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். அதனால் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் கூட ஒரு வித்தியாசமாக இந்த பள்ளி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய மனதை பெரிய அளவில் கவர்ந்திருக்கிறது. அருமை சொந்தங்களை, ஆண்டு விழாவில் பெரும்பாலும் என்ன பேசுவது, இன்னைக்கு எல்லாருமே யூடியூப்ல, இன்டர்நெட்ல எல்லாருமே விஷயத்தை தேடி தேடி படிக்கின்றோம், கற்றுக்கொள்கின்றோம். உலகம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கின்றோம். நானும் என்னுடைய பள்ளியில, கல்லூரியில் ஆண்டு விழாவில் யார் என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா. ஓரம் எங்கேயாச்சும் விளையாண்டுருக்கோம், மேக்கப் ரூம்ல இருப்போம், மேடையின் மீது ஏதோ நடக்கும், யாரோ வர்றாங்க பேசுறாங்க, எதுக்கு ரொம்ப நேரம் பேசுறாங்க, நம்ம மேக்கப் போட்டு நின்றுட்டே இருக்கிறோமே, இவர் பாட்டுக்கு 1 மணி நேரம் பேசுறாங்க, வேகமா கம்மியா பேசி முடிச்சா நம்ம வேலையை பார்த்துட்டு போலாமே நாங்களும் அங்கிருந்து நினைப்போம். அதுபோன்று குழந்தை செல்வங்கள் இப்பொழுது நினைக்கலாம், புதுசா என்ன பேச போறாங்க. இருந்தாலும் இது போன்ற ஒரு ஆண்டு விழாவில் ஒரு 2 கருத்துக்களை உங்களிடம் பரிமாறுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா பெற்றோர்கள் இத்தனை பேர் ஒரே இடத்துல நாம் சந்திப்பதற்கு கூட ரொம்ப அபூர்வமா இருக்கும். காரணம், பெரும்பாலும் அரசியல் மேடைகளாக போயிருங்க, அரசியல் பேச்சுக்கள் அது மாறிடும். ஆனால் பொதுவான ஒரு மேடையில் சில பொதுவான கருத்துக்களை பேசுவதற்கு ஒரு பெரிய விழாவாக இதை நான் பார்க்கின்றேன். அதுவும் ஒரு மாறுகின்ற இந்தியா, வளர்கின்ற ஒரு இந்தியாவில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பாரத நாட்டில் உங்களுடைய குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்.
20 ஆண்டுகளுக்கு முன்பு, 25 ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற நம்பிக்கையை இந்தியா அப்ப கொடுக்கலைங்க ஐயா. வேலை வாய்ப்பு தடுமாற்றம் இருந்தது, வளர்ச்சி அடைவதிலே பிரச்சனை இருந்தது, படித்தவர்கள் எல்லோருக்கும் வேலை கிடைக்குமா, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நிரம்பி வழிஞ்சிச்சு. தனியார் துறையினுடைய வளர்ச்சி மிக குறைவாக இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வளர்ச்சி ஒரு பெரும் வளர்ச்சி பாதையில் இருக்கும். இந்தியாவுடைய ஒரே ஒரு தனியார் நிறுவனம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த ஆண்டு மட்டுமே அவர்கள் செலுத்தி இருக்கக்கூடிய வரி 1,86,000 கோடி ரூபாய். ஒரே ஒரு தனியார் நிறுவனம் ஒரு ஆண்டுல அவர்கள் நாட்டுக்கு அளித்திருக்கக்கூடிய வரி மட்டுமே 1,86,000 கோடி. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது தனியார் நிறுவனங்கள் வளர்றாங்க, தனி மனிதன் வளர்றாங்க. தனி மனிதனுடைய வளர்ச்சியும் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. நாட்டினுடைய வளர்ச்சி உலகத்தினுடைய நாடுகள் வரிசையில் 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம். $4 டிரில்லியன் என்கின்ற ஒரு எண்ணத்தை அடைந்திருக்கின்றோம். இன்னும் 3 ஆண்டுகள்ல உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறுகின்றோம். எதற்காக இதை சொல்றேன்னாங்க, நீங்கள்லாம் வளர்ந்த பொழுது, ஏன் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தினுடைய 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம். 11வது 10 ஆண்டுகளுக்கு முன்பு, நான் 30 ஆண்டுகளுக்கு முன்பே போகலைங்க. இன்னைக்கு 5வது பெரிய பொருளாதார நாட்டில் இருக்கும். இன்னும் இன்னையிலிருந்து 3வது ஆண்டு விழா 2026, 27, 28 2028 ஆண்டு விழா இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கும் பொழுது உலகத்தினுடைய 3வது பெரிய நாடாக மாறி இருப்போம். கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்குதுங்க ஐயா. இன்னும் ஜப்பான், ஜெர்மனி அவங்க 2 பேருமே 4, 3 இடத்துல இருக்காங்க. அவங்கள முந்தி நமக்கு மேல அமெரிக்கா, அமெரிக்காவுக்கு பிறகு சைனா, சைனாவுக்கு பிறகு இந்தியான்னு வந்துடும். இன்னைக்கு படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே இவர்கள் இந்த பள்ளியிலிருந்து வெளியே வந்து கல்லூரியில் படித்து முடித்து விட்டு டிகிரியை வாங்கி இருக்கும் பொழுது 3 பெரிய நாடுகள்ல ஒரு நாட்டில் அவர்கள் வாழ்வார்கள். நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க போகுது. 3 பெரிய நாட்டில் 3வது பெரிய நாடு. இந்த குழந்தை செல்வங்கிட்ட நம்ம எதிர்பார்ப்பது, 3வது பெரிய நாட்டில் நீங்க வாழ்றீங்க பொருளாதார அடிப்படையில், உங்களுடைய காலகட்டம் 30-40 ஆண்டுகள்ல உலகத்தினுடைய முதல் நாடாக பொருளாதாரத்தில் நீங்கள் மாற்ற முடியுமா அப்படிங்கிறத நம்முடைய குழந்தை செல்வங்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம். உலகத்தினுடைய முதல் பொருளாதார பெரிய நாடாக மாறும் பொழுது நிச்சயமாக அந்த நாட்டில் வறுமை என்கின்ற வார்த்தை இருக்கக்கூடாது. வேணா வறுமையை வச்சுக்கிட்டு முதல் பொருளாதார நாடாக வருவதிலே பிரயோஜனம் இல்லை. அந்த குழந்தை வித்தியாசமா யோசிக்கணும். இந்த நாட்டில் வறுமையை நான் எப்படி ஒழிக்க போகின்றேன், அந்த குழந்தை யோசிக்கணும். அந்த குழந்தை அது மட்டும் யோசிக்க போறது இல்லைங்க, ஊழல் என்கின்ற பெருச்சாலையை எப்படி நான் ஒழித்து கட்ட போகின்றேன் என்பதையும் அந்த குழந்தை யோசிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதையும் அந்த குழந்தை யோசிக்கணும். ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் நம்முடைய நாட்டிற்கு எப்படி கொண்டு வரணும் அதையும் இந்த குழந்தை யோசிக்கணும். அதனால் எப்பொழுதுமே நாம் சொல்லுவோம், எஜுகேஷன் இஸ் a லாகிங் இண்டிகேட்டர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு பயன்படுச்சுன்னா நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வியில் ஏதோ தவறு இருக்கிறது என்பது அர்த்தம். இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி 20 ஆண்டுகள் கழித்து வரப்போகின்ற நாட்டிற்கு பயன்பட்டால் தான் அந்த பள்ளிக்கூடம் அந்த கல்வியை சரியாக சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு அர்த்தங்க. அதனால் நிச்சயமாக எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி என்பது இந்த குழந்தைகள் எல்லாம் 20 ஆண்டுகள் கழித்து எப்படிப்பட்ட பாரதம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை, கற்பனையை அவர்கள் மனதில் விதைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் குழந்தை செல்வங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அவங்க வேற பக்கம் இருந்தாலும் கூட பெற்றோர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்க குழந்தை படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாட்டினுடைய குடிமகனாக வெளியே வர போறாங்க. அந்த குழந்தைகிட்ட நம்ம அதிகமாக எதிர்பார்க்க போறோம். இன்னைக்கு 51 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறாங்க ஐயா. நம்ம நாடு கடைசியாக இந்த மார்ச் பிப்ரவரியில் போட்ட பட்ஜெட் 51 லட்சம் கோடி. இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து நம்ம பட்ஜெட் போட்டோம்னா 1 லட்சம் கோடியை தாண்டி இருக்கும். அவ்வளவு நிதி நம்ம சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம். 51 லட்சம் கோடி ரூபாய் நம்ம ஒரு ஆண்டுக்கு இந்த நாடு செலவு செய்கிறது. எல்லா விதமான மக்களுக்கும் செலவு பண்றோம். ஆர்மிக்கு சம்பளம் கொடுக்கிறோம், நாட்டினுடைய விஞ்ஞான வளர்ச்சிக்கு செலவு பண்றோம், ரோடு போடுறோம், துறைமுகம் கட்டுறோம், கட்டுமான பணிகளை முன்னெடுக்கிறோம், புதிய புதிய விஷயங்களை செய்யறோம், கல்வி கூடங்களை நிறுவுறோம், விவசாய பெருமக்களுக்கு பண உதவி செய்கிறோம், புதிய புதிய டெக்னாலஜியை கொண்டு வர்றோம்.
100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பணம் ஒதுக்குறோம். இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து 51 லட்சம் கோடி. 51 லட்சம் கோடி இன்னும் 5 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடியா மாறும். அன்னைக்கு பட்ஜெட் 1 லட்சம் கோடி இருக்கும். ஒரு நாடு 1 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடும் பொழுது அந்த நாடு நிச்சயமாக ஒரு வளர்ந்த நாடாக மாறி இருக்கும். பார்க் வசதிகள், நடக்கின்ற வசதிகள், பயிற்சி கூடங்கள், சுத்தமான காத்து, சுகாதாரமான வாழ்வு, எந்தவித கலப்படம் இல்லாத ஒரு குடிநீர், இதை நோக்கி நாம போறோமா அப்படிங்கிறத பெற்றோர்கள் நீங்க உங்க குழந்தைகிட்ட கேட்கணும். இன்னைக்கு பிரச்சனை இருக்கு, நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. மாசு பிரச்சனை இருக்கு, சுத்தமான குடித நீர்ல பிரச்சனை இருக்கு, வெளியே ரோடுல போறோம் குண்டும் குழியுமா இருக்கு, ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போறோம் இன்னும் லஞ்சம் என்கின்ற பேய் எங்கேயோ உள்ள எட்டி ஒளிஞ்சிருக்கு. ஆனால் நம்முடைய குழந்தையை நீங்க தயார் பண்ணுங்க, தயார் பண்ணுங்க. சுவாமி விவேகானந்தா அவர்கள் எனக்கு 100 குழந்தையை கொடுன்னு கேட்டாங்க. வெறும் 100 குழந்தை எண்ணிக்கையில கேட்கல, 100 இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வர்ணிச்சார். விவேகானந்தரை முழுமையா நீங்க படிச்சீங்கன்னா, கடவுளே எனக்கு 100 இளைஞரை கொடுன்னு எங்கேயுமே அவர் கேட்கலைங்க. எனக்கு 100 இளைஞர்கள் எப்படிப்பட்ட இளைஞர்கள் வேண்டும் என்று சொன்னார். ஆன்மீகத்திலே ஊறி இருக்கக்கூடிய இளைஞன் வேண்டும், எஃகு போல தோல் இருக்கக்கூடிய இளைஞன் வேண்டும், ஒரு கால்பந்தாட்டத்தை லாகுவாக விளையாடக்கூடிய ஒரு துணிச்சல் மிகுந்த ஒரு இளைஞர் வேண்டும். அவர் அந்த இளைஞன் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இளைஞனை உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு பள்ளிக்கூடத்தில் மட்டும்தாங்க உருவாக்க முடியும். வெல் ரவுண்டட் பர்சனாலிட்டி நமக்கு வேணும். வெல் ரவுண்டட் பர்சனாலிட்டி கல்வியில படிப்புல முதன்மையா இருக்கணும், விளையாட்டுல முதன்மையாக இருக்க வேண்டும், ஆன்மீக ஞானம் இருக்கக்கூடிய இளைஞனா இருக்கணும், நாட்டுப்பட்டு இருக்கக்கூடிய இளைஞியாக இருக்கணும். ஒட்டுமொத்தமாக எல்லா அறிவுத்திறனும் சார்ந்து இருக்கக்கூடிய 100 பேர்த்த குடுக்கடவுளே இந்த நாட்டை மாத்திரன் சுவாமி விவேகானந்தா அவர்கள் கேட்டாங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் கூட ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியே செல்லக்கூடிய குழந்தை ஒரு வெல் ரவுண்டட் பர்சனாலிட்டியா நம்ம அனுப்புறோமா? வெல் ரவுண்டட் பர்சனாலிட்டி, நல்ல உடல் வாகு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், நல்லா 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு ஒரு பையன் வெளியே போகும்போது, பாப்பா வெளியே போகும்போது நல்ல உடல் வாகு, உடல் திறன் இருக்கக்கூடிய, நோஞ்சான் உடம்பாக இல்லாம அப்படியே எஃகு போல இரும்பு போல இருக்கக்கூடிய, தோள்பட்டை இருக்கக்கூடிய குழந்தை வெளியே வர்றாங்களா, அது பிசிக்கல் டீச்சர்னுடைய வேலை. அந்த பையனுக்கு பொண்ணுக்கு 12ஆம் வகுப்பு முடிச்சு வெளியே வரும் பொழுது கற்றல் அறிவு திறன் இருக்கா? புத்தக அறிவு மட்டும் கிடையாது, அதை கிரகிச்சு சொல்லக்கூடிய அறிவு இருக்கா? அது ஆசிரியர் பெருமக்களுடைய வேலை. அந்த குழந்தைக்கு ஆன்மீகம் இருக்கா? இந்து மதமோ கிறிஸ்தவ மதமோ இஸ்லாமிய மதமோ எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தை ஆழமாக புரிந்து கொண்ட ஆன்மீக அறிவு இருக்கா? பெற்றோர்களுடைய வேலை. ஒரு புதிய பார்வை, இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற பார்வை அந்த இளைஞர் இருக்கா? சமுதாயத்தினுடைய வேலை. அதனாலதாங்க ஐயா, ஒரு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கற்றல் அறிவு என்பது வெறும் 20% மட்டும்தாங்க ஐயா. 80% கற்றல் என்பது பள்ளிக்கூடத்திற்கு வெளியே தாங்க ஐயா கிடைக்கும். இது நான் சொல்லிங்க ஐயா, ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. The nature of learning in a school is less than 20%. 20% குறைவாக மட்டும்தான் கற்றல் என்பது பள்ளிக்கூட சுவருக்குள்ள கிடைக்குங்க ஐயா. 80% வெளியே. அந்த வெளியே கிடைக்கிற அறிவை ஊட்டுகின்ற பொறுப்பு ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு பெற்றோர்களுக்கு இருக்கு. ஒரு டவுன் பஸ்ல ஒரு குழந்தை ஏறி இறங்குறாங்கன்னா அங்க அறிவு இருக்கு. வெளியே நாம எப்படி நடந்துக்கிறோம் அதை ஒரு குழந்தை பார்க்கறாங்க, அங்க அறிவு கிடைக்கும். குழந்தை வீட்டுக்குள்ள தந்தை தாயும் எப்படி நடந்துக்கிறாங்க, அங்கிருந்து அறிவு கிடைக்கும். ஆணும் பெண்ணும் சமம் என்கின்றோம், ஆனா வீட்டுல அப்பா அம்மாவை சரியா நடத்துறாங்களா? பள்ளிக்கூடத்துல 20% மட்டும்தான். வீட்டுல அப்பா அம்மாவை சரியா நடத்தலைன்னா ஆணும் பெண்ணும் சமம் இல்லை என்கின்ற அறிவு குழந்தையினுடைய மனசுக்குள்ள போயிடும். அப்பா தன்னுடைய அம்மாவை எப்படி கூப்பிடுறாங்க? வா உட்காரு, ரிமோட் எடுத்து கொடு, அப்படி கூப்பிடுறாங்களா? இல்ல வீட்டுல வேலைகளை எப்படி பகிர்ந்து செய்யறாங்களா? அந்த வீட்டுக்குள்ள பெரியோர்களுக்கான மரியாதை எப்படி கொடுக்கறாங்க? பெரியோர்களுக்கான மரியாதை அந்த வீட்டில் எப்படி இருக்கு? இந்த 80% கற்றல் என்பது பள்ளிக்கூடத்துக்கு வெளியே தாங்க ஐயா நடக்குது, பள்ளிக்கூடத்துக்குள்ள நடக்கல. அதனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெற்றோருக்கும் அந்த மிகப்பெரிய சமுதாய பொறுப்பு இருக்கு. நாம் குழந்தைக்கு அந்த கற்றல் அறிவை வெளியே கொடுத்தால் மட்டும்தான் இந்த 20% இங்கே கிடைக்கக்கூடிய கற்றலை முழுமையாக கிரகிச்சு ஜீரணம் செஞ்சு அந்த குழந்தை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கேட்ட முழுமையான ஒரு குழந்தையாக இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியே வர முடியும்.
ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேங்க ஐயா. ஒரு சின்ன குட்டி கதை இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஒரு விவசாயி, அந்த விவசாயிட்டிங்க ஐயா ஒரு குதிரை இருக்கு. அது போருக்கு போகக்கூடிய குதிரை, போர் குதிரை. பக்கத்தோட்டத்தில் ஒரு விவசாயி, அந்த விவசாயிட்டி ஒரு போர் குதிரை. இந்த விவசாயினுடைய போருக்கு போற குதிரை ஓடிடுதுங்க ஐயா. தோட்டத்துல இருந்து குதிரை ஓடிடுது. இப்ப நம்ம கிராமத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா மாடு இறந்து விட்டாலும் கூட ஊரே கிளம்பி நம்ம தோட்டத்துக்கு வருவாங்க. என்னங்க மாடு செத்து போச்சுங்களா அப்படி. அந்த காலத்துல இப்பவும் இருக்குது கிராமத்தில். ஆடு செத்து போனா கூட வீட்டுக்கு வந்து ஒரு மனிதன் இறந்ததை போல துக்கம் விசாரிக்க நம்ம கிராமத்தில் வருவாங்க. அவங்க வீட்டில் மாடு செத்து போச்சுங்க, ஆடு செத்து போச்சு. குதிரை ஓடி போனே பக்கத்து வீட்டு விவசாயி எல்லாம் வர்றாங்க. அண்ணே என்ன பெரிய துரதிருஷ்டம் பாருங்க, ஒரு குதிரை ஓடி போச்சு அண்ணே, பாவண்ணே நீங்க அப்படி. இந்த விவசாயி சொல்றாரு, என்ன பண்றது, என்னோட கர்மா, நான் வளர்த்த குதிரை என்னை விட்டு ஓடி போயிருச்சு பாருங்க ஆண்டவனே. சரியாக 1 மாதம் கழித்து அந்த நாட்டில் போர் வருது. அந்த ராஜா எல்லோருக்குமே ஒரு தண்டோரா போடுறார். எந்த தோட்டத்தில் போர் குதிரை இருக்கோ எல்லாரும் போர் குதிரை எடுத்துட்டு சண்டைக்கு வாங்க. பக்கத்து தோட்டத்துக்காரர் குதிரை ஓடி போல, தோட்டத்திலே குதிரை இருக்கு, அவருக்கு வேற வழியே இல்லை, குதிரை எடுத்துட்டு சண்டைக்கு போறார். சண்டையில அவர் இறந்து விடுகின்றார். அப்ப இந்த விவசாயி பக்கத்து தோட்டத்துக்கு போறார். அண்ணா, நான் குதிரை ஓடி போனனால நான் தப்பிச்சேன், குதிரை இருந்தனால நீங்க செத்து போயிட்டீங்க. அப்ப உலகம் என்ன சொல்லுதுன்னா, ஐயோ பாவம், குதிரை வச்சிருந்தான் கெட்ட நேரம் செத்து போயிட்டாரு பாருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த முதல் விவசாயி தோட்டத்துக்கு வர்றார். குதிரை ஓடி போன விவசாயி, ஓடி போன குதிரை இன்னொரு குதிரையை கூட்டிட்டு 2 குதிரை தோட்டத்துக்கு வருது, ஜோடி குதிரையா வருது. ஊர் மக்கள் சொல்றாரு, என்ன அதிர்ஷ்டம் பாருங்க, ஒரு குதிரை காணாம போச்சு, ஆனா 2 குதிரை தோட்டத்துக்கு வந்திருக்கு, பெரிய லக்குனே உங்களுக்கு. ஆமா, நான் ஏதோ நல்லது பண்ணிருப்பேனாட்டிருக்கு, 2 குதிரையா கிடைச்சிருச்சு பாருங்க. அந்த விவசாயினுடைய பையன், அப்பா இந்த குதிரை மேல ஒரு சவாரி போட்டுமான்னு கேட்கிறார். இந்த விவசாயி சொல்றாரு, தம்பி குதிரை இப்பதான் ஓடி போய் வந்துச்சு, கூட ஒரு ஜோடி குதிரை வந்திருக்கு, எப்படின்னு தெரியும். இல்லப்பா நான் சவாரி போறேன். அந்த கூட வந்த குதிரையின் மீது சவாரி போய் குதிரை தூக்கி போட்டு கீழே முதிச்சு கழுத்துடைஞ்சு விவசாயினுடைய பையன் இறந்துடுறான். இந்த கதையினுடைய கருப்பொருள் என்னங்க ஐயா? இந்த கதையினுடைய கருப்பொருள் என்ன? முதல் விவசாயி குதிரை ஓடி போச்சு, நம்முடைய பார்வை ஐயோ ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், ஆண்டவன் தப்பு பண்ணிட்டாரு. அதே பக்கத்து வீட்டு விவசாயிட்ட குதிரை இருந்துச்சு, குதிரை இருந்தனால அந்த விவசாயி செத்தான். ஓடி போன குதிரை இன்னொரு குதிரையை கூட்டிட்டு வந்துச்சு, அதனால இந்த விவசாயினுடைய பையன் செத்தான். இதுல என்ன கருப்பொருளுங்க ஐயா? ஒரு வாழ்க்கையில வெற்றி என்பது தோல்வி என்பது நாம் பார்க்கின்ற பார்வையில மட்டும்தான் இருக்குது அப்படிங்கறதான் கருப்பொருள். குதிரை இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை, ஒரு குதிரை ஓடி போன குதிரை 2 குதிரையில வந்தாலும் பிரச்சனை. இந்த அறிவு எதிலிருந்து கிடைக்குங்க ஐயா? பாட புத்தகத்திலிருந்து கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆன்மீக அறிவு இருந்தால் மட்டும்தான் ஒரு வாழ்க்கையை சமமாக பார்க்கக்கூடிய ஒரு பண்பு கிடைக்கும். இன்னைக்கு எனக்கு புரியலைங்க ஐயா, செக்குலர் எஜுகேஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஐயா எங்க பள்ளிக்கூடத்தில் செக்குலர் எஜுகேஷன், ஐயா செக்குலர் எஜுகேஷன் என்கின்ற வார்த்தை என்னன்னா, உண்மையான அர்த்தம் எந்த ஒரு மதத்தையும் சிறுமைப்படுத்தாமல் இருப்பதுதான் செக்குலர் எஜுகேஷன். எந்த ஒரு மதத்தை பற்றியும் பேசாமல் இருப்பது செக்குலர் எஜுகேஷன் கிடையாது. ஒரு மதத்தை சிறுமைப்படுத்தாம எல்லா மதத்தையும் சமமாக மதிக்கக்கூடிய ஒரு கல்வியை செக்குலர் எஜுகேஷன். இன்னைக்கு நம்முடைய பள்ளிக்கூடத்தில் தேவை ஒரு மதத்தை சார்ந்த எல்லா மதத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி ஒரு பள்ளிக்கூடத்தில் கொஞ்சமாச்சு இருக்கணுங்க ஐயா. ஒரு பள்ளிக்கூடத்தில் அரசு சொல்றாங்களோ இல்லையோ, பகவத்கீதையினுடைய 18 சாப்டரை அவங்க சொல்லி கொடுக்கணும். 8ஆம் கிளாஸ் ஆரம்பிச்சு 12ஆம் கிளாஸ் முடிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கணும், பகவத்கீதையினுடைய கருப்பொருள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு மகாபாரதம் ஒரு குழந்தைக்கு ஒரு பாடமாக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த குழந்தை மேடையின் மீது ஒரு நாடகம் போடும் பொழுது அதில் ஒரு பகுதியை எடுத்துங்க பண்ணணும். அதே குழந்தைக்கு ஒரு பேசிக் குரான்ல என்ன சொல்றாங்க ஒரு புரிதல், அது இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் மற்ற மதத்தினுடைய அடிப்படையை அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து தான் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே அனுப்பணுங்க ஐயா. கிறிஸ்துவ மதத்தினுடைய அடிப்படையும் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும். லென்ட்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன, 7வது நாள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று சினகாக் ஜூ கம்யூனிட்டி சொல்றாங்களே அது என்னது? அந்த குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து உங்க அனுப்பிச்சாத்தாங்க ஐயா இந்து முஸ்லீம் சண்டை வராது, இல்லாட்டி வந்துகிட்டே தான் இருக்காது. ஏன்னா அடிப்படை புரிதல் கிடையாது. ஒரு மதத்தின் பற்றி நமக்கு தெரியாது, நம்முடைய மதத்தை உயர்ந்த மதமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், தவறில்லை.
நம்முடைய மதத்தை உயர்ந்த மதமாக நினைக்கும் பொழுது இன்னொரு மதத்தை தாழ்வாக ஏன் சில பேர் நினைக்கிறாங்கன்னா அந்த மதத்தை பற்றி புரிதல் அவங்களுக்கு இல்லை. ஆனால் நம் செக்குலர் எஜுகேஷன் என்கின்ற போர்வையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் இதையெல்லாம் பிடுங்கி எரிந்து விட்டோம். அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பேசிக் நாலேஜ் ஆன் தர்மா, பேசிக் நாலேஜ் ஆன் பிலாசபி, எல்லா மதத்தினுடைய அடிப்படை புரிதல் ஒரு குழந்தைக்கு தெரிந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை ஒரு மனிதன சகோதரனாக சகோதரியாக எல்லா மனிதனையும் சமமாக, இன்னொரு மதமாக இருந்தாலும் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அந்த குழந்தை கையில் எடுக்க முடியும். நான் எல்லா பள்ளிக்கூடத்திலையும் என்னோட பேச்சில் இந்த பாயிண்ட்டை நான் சொல்றேங்க ஐயா. குழந்தைக்கு ஆன்மீகத்தை தர்மத்தை மாற்று மதமாக இருந்தாலும் எடுத்து சொல்லிக் கொடுங்க. 12ஆம் வகுப்புக்குள்ள அவங்களுக்கு என்ன மனது உருவாகிறதோ அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. அதன் பிறகு அது உருவாகாது. அதையும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அன்பார்ந்த வேண்டுகோளை இந்த அற்புதமான பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு, அன்பு சொந்தங்களுக்கு இந்த நேரத்தில் நான் வேண்டி உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியாக இன்னொரு விஷயங்க ஐயா, என்ன இந்தியாவில் எல்லா வருஷமும் நம்ம சொல்றது ஒலிம்பிக் போட்டிகள் நடக்கும். இப்பதாங்க ஐயா பாரிஸ் நடந்து முடிஞ்சிச்சு. அடுத்த ஒலிம்பிக் போட்டி 2028 பிரிஸ்பேன் ஆஸ்திரேலியா, 2032 ஒரு ஒலிம்பிக் போட்டி நடக்க இருக்கு. 2036 இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்துவதற்காக நம்ம ரெடி ஆயிட்டோம். குஜராத்தினுடைய அரசு அதுக்காக தனியாக ஒரு ஜிஓ போட்டு 650 ஏக்கரை வாங்கி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்காக இந்தியாவில் ஒலிம்பிக் குழுவுக்கான ஒரு குழுவை போட்டு நம்ம ப்ரொபோசலை இப்போ கொடுக்க போகிறோம். இன்னும் 6 மாதத்தில் இந்தியாவிற்கு அந்த ஒலிம்பிக் போட்டி கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற செய்தி நமக்கு தெரிய போது. 100க்கு 99.99% இந்தியாவிற்கு 2036 ஒலிம்பிக் போட்டி நம்முடைய நாட்டுக்கு நம்முடைய காலத்தில் கிடைக்க போகுது. முதல் ஒலிம்பிக் போட்டி இன்னைக்கு இப்ப இருந்துங்க ஐயா 11 வருஷம் இருக்கு, 11 இயர்ஸ். இப்ப 2025 2036 11 ஆண்டுகள். இந்த 10 ஆண்டுகள் இந்தியாவில் நம்முடைய குழந்தைகளை விளையாட்டை மையமாக வைத்து 10 ஆண்டுகள் ஒரு பள்ளிக்கூடமும் குறைந்தபட்சம் 20% நேரத்தை அடுத்த 10 வருஷத்துக்கு ஒதுக்கணுங்க ஐயா. 10 கம்யூனிஸ்ட்காரன் பார்த்தீங்கன்னா சைனாவில் இப்படி தான் ஆர்டர் போடுவான். சைனாவில் 2008 பீஜிங் ஒலிம்பிக்ஸ், 20 ஆண்டுகள் தயாரிப்பு, எல்லாரும் 20% நேரத்தை விளையாட்டு கொடுங்க. அதனால் தான் எங்கேயோ இருந்த சைனா இன்னைக்கு ஒலிம்பிக் போட்டியில் 2வது 3வது இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க ஐயா. நம்ம 140 கோடி பேர் இருக்கக்கூடிய நாட்டில் அந்த மெடல் பதக்கத்தை தேடுறோம். செல்போனில் முதல் பக்கத்தை காணா, 2வது பக்கத்தை காணா, 3வது பக்கத்தை காணா, 4வது பக்கத்தை காணா, 5வது பக்கத்தில் ஒரு பிரான்ஸு, ஒரு சில்வரு, ஏதாச்சும் ஒரு கோல்டு, மொத்தமாக 4 மெடல் எங்கேயோ கடைசியில் இருக்கிறோங்க ஐயா. இது நாம் இந்த 10 ஆண்டு காலம் இந்தியாவில் நாம் செய்ய வேண்டிய கடமைங்க ஐயா. நம்ம ஊரில் 2036 ஒலிம்பிக் போட்டியை வச்சுக்கிட்டு நாம் 4 மெடல் வாங்கினா யாராச்சும் ஏற்றுக்குவாங்களாங்க ஐயா? சைனாவுடைய பீஜிங்கில் ஒலிம்பிக் போட்டி நடந்த பொழுது சைனாக்காரன் உலகத்தில் 2வது இடத்துல வந்து நின்னாங்க ஐயா. 2வது இடத்துல வந்து நின்னான். இந்த செய்தியும் நாம் என்ன பேச ஆரம்பிக்கலாம். ஒரு வித்தியாசமா இருக்கு. ஏன் யாருமே இந்த ஒலிம்பிக் போட்டியை பத்தி, விளையாட்டை பத்தி பேச எனக்கு புரியல. 10 ஆண்டுகள்ங்கிறது நீங்க கண்ணை தொடச்சு என்றைக்கு முன்னாடி 2036 ஒலிம்பிக்ஸ் வந்து நிற்குங்க. அது எந்த மாநிலத்துக்கு வரும் தெரியாது. இன்னைக்கு குஜராத் மாநிலம் அவங்களுக்கு ஆசை, நாங்க அகமதாபாத் கொண்டு போனோம். தமிழ்நாடு அரசும் கேட்கலாம், எங்களுக்கு சென்னை கொடுங்க, கோயம்புத்தூர் கொடுங்க. எல்லா மாநிலமும் இந்தியாவுக்கு வந்த பிறகு போட்டி போட ஆரம்பிப்பாங்க. ஆனா இன்னைக்கு நாம தயாரிப்பு ஆரம்பிச்சா தாங்க ஐயா 10 ஆண்டுகள்ல மெடல் கிடைக்கும். அதனால் ஒரு பள்ளிக்கூடமுமே 20% நேரத்தை விளையாட்டுக்கு தயவு செஞ்சு நீங்க ஒதுக்குங்க. விவேகானந்தர் ஐயா சொன்னது போல நல்ல உடல்வாக இருக்கக்கூடிய இளைஞன் கிடைப்பான், சகோதரி கிடைப்பாங்க. ஒரு லக்கு, நல்ல டேலண்ட் இருந்தா நமக்கு ஒரு ஒலிம்பிக் மெடல் கிடைக்கும் ஐயா. ஒரு ஒலிம்பிக் மெடல் கிடைக்கணும்னா 20,000 பேர் முதல் ரவுண்ட்ல ஆரம்பிச்சா தான் அந்த போட்டியில ஒரு சாம்பியன் ஒலிம்பிக் ஸ்டாண்டர்டுக்கு கிடைப்பாங்க. அப்ப 20,000 பேர் போட்டி போடணும் ஒரு ஒலிம்பிக் சாம்பியனுக்கு. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, இந்தியா முழுவதுமே 20,000 குழந்தைகள் ஸ்டேட் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணா தான் நேஷனல் லெவல்ல ஒலிம்பிக் ஈக்குவலன்ட் சாம்பியனை உருவாக்க. யோசிச்சு பாருங்க, 20,000 பேர் வேணும். 20,000 பேருக்கு இருக்கக்கூடிய டேலண்ட் தான் ஒரு டேலண்ட் ஒலிம்பிக் மெடலா மாறுங்க. அதனாலதான் இந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். நேஷனல் லெவல்ல அக்கா அந்த டேட்டாவை கொடுங்க, அப்படியே எழுதி கொடுத்து.
அதனால தாங்க ஐயா மிகுந்த சந்தோஷம். அன்பு சகோதரி மிருத்திகா டி நேஷனல் லெவல்ல 100 மீட்டர் ரன்னிங், லாங் ஜம்ப் இரண்டுலையும் கோல்டு வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப நீங்க நேஷனல் லெவல்னா 20,000 பேர், இப்படி யோசிச்சு பார்க்கணுங்க. 20,000 குழந்தைகள், அதுல ஒரு குழந்தை மிருத்திகா இந்த பள்ளிக்கூடம், இந்த குழந்தை அந்த லெவல்ல போய் மெடல் வாங்கும் பொழுது 20,000 பேர் சராசரியா பங்கேற்றிருப்பாங்க. அதனால் அன்பு சகோதரி மிருத்திகா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, அருமை சகோதரி அனுகாசினி அவங்க நேஷனல் லெவல் டேக் ஓண்டோல கோல்டு வாங்கியிருக்கிறாங்க. நேஷனல் லெவல் டேக் ஓண்டோல கோல்டு வாங்கியிருக்கிறாங்க. இந்த செய்தி எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி கொடுத்துருக்குதுங்க ஐயா. 100 மீட்டர் ரன்னிங்ல, லாங் ஜம்ப்ல, டேக் ஓண்டோல குழந்தைகள் சாதனை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய குழந்தைய தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ல நீங்க ஃபோர்ஸ் பண்ணுங்க ஐயா. நீங்க அனுப்புங்க, கட்டாயப்படுத்துங்க. ஸ்விம்மிங் போட்டுருங்க, சாட்டர்டே சண்டே அனுப்பிவிட்டுருங்க. பேட்மிண்டன் சாட்டர்டே சண்டே அனுப்பிவிட்டுருங்க ஐயா. இந்த ஆனுவல் ஹாலிடே மேல வருது, டிஸ்கவர் பண்ணுங்க. ஒரு 2 விளையாட்டுக்கு விட்டு நீங்களே கண்டுபிடிங்க. அந்த குழந்தை ஒரு 2-3 விளையாட்டுக்கு அனுப்புங்க. ஹேண்ட் ஐ கேம் நல்லா வருதா, லெக் சம்பந்தப்பட்ட கேம் நல்லா வருதா, அப்பர் பாடி சம்பந்தப்பட்ட கேம் நல்லா வருதா, லோவர் பாடி சம்பந்தப்பட்ட கேம் நல்லா வருதான்னு ஃபாரின் கண்ட்ரியில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தாங்க ஐயா கண்டுபிடிக்கிறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம அந்த குழந்தையினுடைய திறமையை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு கேமுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு. இன்னைக்கு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தையினுடைய பெற்றோரா நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு 2 உங்களுக்கு ஆனுவல் லீவ் கிடைக்குது. ஏப்ரல் மே மாசம் கிடைக்குது. 60 நாள் கிடைக்குதுங்க. உங்க குழந்தைக்கு 5 கேம் போடுங்க. 5 கேம் போடுங்க. ஃபுட்பால் உங்களுக்கு பிடிச்ச 5 கேம், ஹேண்ட் ஐ, ஆர்ச்சரி, ஷூட்டிங், ஃபுட்பால். உடம்பினுடைய மேல் பாகம் அது ஒரு கேம், உடம்பினுடைய கீழ் பாகம் ஒரு கேம். இந்த கைனடிக் மோஷனும்பாங்க, கண்ணு கோஆர்டினேஷன் ஒரு கேம். நீங்க 5 கேம் போட்டு 2 வருஷத்துல கண்டுபிடிங்க அந்த குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்கு, எந்த கேம் விளையாடுறாங்க. அந்த கேமை வாழ்க்கையா மாத்துங்க. எல்லா சனி ஞாயிறும் விளையாட விடுங்க. அது என்ன ஆகுனாங்க ஐயா, ஒரு தன்னம்பிக்கை அந்த குழந்தை கிடைக்கும். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கிறத விட ஒரு கேம்ல நீங்க போட வச்சீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ஈஸியா பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஏன்னா மைண்டினுடைய சக்தி அவ்வளவு பெருசா வளர்ந்துடும். இதை சாமி விவேகானந்தா இன்னொரு இடத்துல சொல்றாரு. இதை நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்குவாங்க அவர் சொன்னதை. உனக்கு கீதையை படிக்க 1/2 மணி நேரம் இருக்கு, அதே 1/2 மணி நேரம் கால்பந்தாட்டு விளையாடுறதுக்கு இருக்குன்னா, கீதையை படிக்காத கால்பந்தை விளையாடு. அதிலே கிடைக்கக்கூடிய மனம் என்பது கீதையை கிரகிக்கக்கூடிய மனமாக மாறிவிடும் சொல்றார். அந்த கீதையை படிக்கக்கூடிய 30 நிமிஷத்தை கால்பந்து விளையாடு, அதிலே கிடைக்கக்கூடிய மனம் கீதையை கிரகித்து விடுங்கிறார் பகவத்கீதை. அப்ப எல்லோருமே முன்னுரிமை என்பது விளையாட்டுக்கும் உடல் வலிமைக்கும் கொடுக்கிறாங்க. அது நம்ம இந்தியாவில் எங்கேயோ கொடுக்க தவறிட்டோமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கவலை எனக்கு இருக்குதுங்க ஐயா. ஏன்னா நம்முடைய ஜென்ரேஷனுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. படிக்கணும், சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், கஷ்டப்பட்டு நம்ம வளர்ந்தோம். ஆனால் நம்ம குழந்தைக்கு ஒரு பெரிய பாகியம், நீங்க கஷ்டப்பட்டு வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்க குழந்தைக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, குழந்தைக்கு அந்த வாய்ப்பை நீங்க கொடுக்கலாம். அதனால் பெற்றோர்கள் தயவு செஞ்சு உங்க குழந்தைய ஒரு விளையாட்டில் நீங்க போட்டுங்கய்யா, கண்டுபிடிச்சு 2036 ஒலிம்பிக் கேம்ல ஒரு கோல்டு வாங்கி கொடுத்துருங்க. அதான் நான் கேட்கறேன், வேற ஒண்ணுமே இல்லைங்க. போட்டு ஒரு ஒலிம்பிக் கோல்டு நம்ம இந்தியா ஐயா குறைஞ்சபட்சம் 200 மெடல் வேணும். நல்லா யோசிச்சு, ஃபர்ஸ்டோ செகண்டோ 2036 வர்றோம்னா 200 மெடல் வேணும். இப்ப நம்ம 4 மெடல் இருக்கோம், 200 வேணும். 4 இருந்து 200க்கு போகணும் 10 வருஷத்துல. அப்ப இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேங்க ஐயா. அதே நேரத்தில் எனக்கு இந்த பள்ளியில் ஒரு மாணவியை ரொம்ப பிடிக்கும். பல இடத்துல அந்த மாணவியினுடைய பேச்சு திறனுக்கு நான் அடிமை. பல இடத்துல பார்த்திருக்கேன். மிக அற்புதமான ஒரு பேச்சாளர். இந்த பள்ளியில் இதற்கு முன்பு படித்த சகோதரி சங்கமி அவங்க மாநிலத்தினுடைய யூத் பார்லிமெண்ட்ல செலக்ட் ஆகி டெல்லி யூத் பார்லிமெண்ட்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் குழந்தைகள் எல்லாம் யூத் பார்லிமெண்ட்ல பங்கேற்கணும், அடுத்த கட்ட அரசியல்வாதிகளாக வர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுல மாநிலத்தினுடைய யூத் பார்லிமெண்ட்ல செலக்ட் ஆகி டெல்லியினுடைய பார்லிமெண்ட்ல ஏப்ரல் 1ஆம் தேதி வர்ற ஏப்ரல் 1ஆம் தேதி இல்லைங்களா, ஏப்ரல் 1ஆம் தேதி பேச இருக்கிறாங்க. இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவி அருமை சகோதரி சங்கமி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிப்பதோடு, நான் ஏற்கனவே சொன்ன ரூலை நானே பிரேக் பண்ணிட்டேங்க. ரொம்ப நேரம் பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க ஆனுவல் டேல. ரூலை நானே பிரேக் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டேன். அதனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. 3 சின்ன கருத்து, உங்களுக்கு தெரியாது இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும்.
தெரியாதவங்க யாருமே இல்லை, நிறைய தெரிஞ்சவங்க. ஒரு சின்ன பையன் நானும் 3 கருத்து சொன்னாங்க ஐயா. ஒன்று, நம்முடைய குழந்தை 80% வெளியே தான் கத்துக்கிறாங்க, அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும், நம்முடைய கடமை. இரண்டாவது, ஆன்மீகம் சார்ந்த ஒரு கல்வியை அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. மூன்றாவது, விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குங்க ஐயா. 20% நேரத்தை கொடுங்க. அந்த குழந்தைய ஒரு விளையாட்டுல நிபுணராக மாற்ற வேண்டியது பொறுப்பு. 4 ஒலிம்பிக் மெடல் இருக்கும், 200 ஒலிம்பிக் மெடல் வேணும். இன்னும் 10 வருஷம் தாங்க ஐயா இருக்கு. அன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக மெடல் வாங்குவோம், உலகத்தில் இந்தியா அதிக மெடல் வாங்கட்டும். அதற்கு உங்களுடைய குழந்தைய தயார்படுத்துங்க. 3 கருத்துக்களை உங்கள்கிட்ட வச்சுட்டு, மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா அற்புதமான மனிதர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு, நேற்று நடக்க வேண்டிய நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கு. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடம் ஆயிருக்கும். நானும் கூட, சகோதரி அவங்களுக்கும் நேற்று உடம்பு சரியெல்லாம் போச்சு. நானும் நேற்று வரணும்னு முயற்சி பண்ணுங்க, எனக்கு அது கரெக்டாக அமைஞ்சுக்கிச்சு, நேற்று வர முடியல. அதனால் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அந்த நேற்று இருந்த நிகழ்வு இன்னைக்கு தள்ளி வைத்து, அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் சிரமம் ஏற்பட்டிருந்ததுன்னா, மறுபடியும் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை. மிக அற்புதமான குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் சிறப்பாக இந்த நாட்டிற்காக ஒரு அற்புதமான மனிதர்களை நீங்கள் தயார்படுத்த வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.